பிதுக்கு பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சு பிதுக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வறுத்து அரைச்சி சேர்க்குறதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், நம்ம காரத்துக்கு வரமிளகாய், ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு தக்காளி. நம்ம எடுத்து வச்ச பொருளாக எண்ணெய் இல்லாமல் வெறுஞ்சட்டியில் வறுத்து வச்சுக்கலாம். மல்லி, சீரகம், வத்தல் வெறுங்கடாயில் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறவும் நம்ம தேங்காயோடு சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி குழம்புல சேர்த்து நம்ம இந்த மல்லி, சீரகம், வத்தல் வறுத்து ஆற வச்சோம். இதை தேங்காயோடு சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயமும் வெள்ளைப்பூடும் லேசாக தட்டி போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயத்தையும் தட்டி சேர்த்தாச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம், மல்லி, வத்தல் அடித்து வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போடல, ஒவ்வொரு பருப்பு வேகாது, அதனால் வேண்ட பின்னால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்படியே மூடி ஒரு 4 விசில் விட்டு இறக்கலாம். நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிக்கவும் தாளித்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தாளித்து போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம சமையலுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் மல்லித்தழையை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பிதுக்கு பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு.